Hello Kutti Couple YouTube subscribers, welcome back. Hello, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நாங்க வந்து கணக்கு சாப்பாடு வீடியோக்கள் எடுத்துட்டோம், கணக்கு ஈவென்ட் வீடியோலாம் எடுத்துட்டோம். இன்னைக்கு வந்து பேக் டு பேஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் சொல்லலாமா? டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இது வந்து எனக்கும் ஹரிக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன். அதில் நீங்களும் இன்வால்வ் ஆக போறீங்க. உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட ஒப்பீனியன்ஸையும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஏன்னா இது வந்து ஒப்பீனியன்ஸ் பேஸ். ஸோ இதில் ஃபேக்ட் சரி தப்புன்னு ஒன்றும் இல்லை. பட் எல்லாருக்கும் அவங்க ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அண்ட் நான் கதைக்க போகிற இந்தியா டாபிக் வந்து ஆக்சுவலி ஏன் ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரைட். ஸோ ரிலேஷன்ஷிப்ல முக்கியமான ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றது, ஃபேக்ட்னு சொல்லலாம், ப்ராப்ளம், பிரச்சனை, ஃபவுண்டேஷன் வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும். ஃபார் ஷூர். தமிழ்ல கம்யூனிகேஷன்டா உரையாடல் மட்டும் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வைப்போமா, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்லாஷ் கம்யூனிகேஷன் சொல்லலாம். கம்யூனிகேஷன் நல்ல கம்யூனிகேஷன் இருந்தா அது வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கும் தான் இந்த மைண்ட் செட். அப்போ நல்ல கம்யூனிகேஷன் தான் எல்லா விதத்துலயும் கம்யூனிகேஷன் சொல்லுவேன். ஜஸ்ட் இப்போ இப்போ எனக்கு இருக்கிற விருப்பம் வெறுப்புகள் நான் ஏர்லியாவே ஒரு பார்ட்னர் வரைக்கும் ஏர்லியாவே நான் சொல்லிடுவேன். இந்த அப்படின்னா தான் எனக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. இது மட்டாக்கள் எங்களை புரிஞ்சுக்கிறத விட எனக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும். ஓகே, XYZ நான் சொல்லிட்டேன் என்னை பற்றின விஷயங்கள். ஸோ அப்படின்னா நான் அடுத்த ஸ்டெப்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை கூட ஃப்ரீயா ரிஜிட் இல்லாம நான் ப்ரோசஸ் பண்ணலாம், ப்ரோக்ரஸ் பண்ணலாம்ன்றது எந்த மைண்ட் செட் தான் என்ன. ஆனா அதுக்கு முதல் எங்களை தெரிஞ்சு விளங்கி வச்சிருந்தா தான் அந்த கம்யூனிகேஷனை மற்றவங்களுக்கு நான் சொல்லிக்கல ஈஸியா இருக்கும் இல்லையா? அது டெஃபினட்டா. ஸோ அப்படி அது 100% உண்மை. உங்களுக்கு ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். முந்தி என்ன ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு என்ன தெரியாது, அவ்வளவு சுதப்பெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா அந்த knowing ourselves-உம் அது கான்ஸ்டன்டா மாறுற ஒரு விஷயம். 100%. இப்போ நாங்க என்ன 10 வருஷத்துக்கு முதல் மீட் பண்ணோம். 10 வருஷத்துக்கு முதல் மீட் பண்ண ஹரியும் பிரவீனா நாங்க இப்ப இல்ல. ஆனா அந்த knowing yourself வந்து ஒரு டைனாமிக் ப்ராசஸ். அதாவது கான்ஸ்டன்டா we need to keep knowing ourselves. விளங்குதா? ஆனா அதே நேரம் இது ஒரு ஆஸ்பெக்ட். அதே நேரம் கம்யூனிகேஷன் வந்தா நாங்க மெட்டாக்களுக்காக வேண்டி நாங்க நடிக்க கூடாது. நடிச்சோம்னா அதுலதான் தொடங்கும் முதலாவது பிரச்சனையே. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனே ஒரு பொய்யில உருவாகும். நாங்க சின்ன ஒரு பொய் சொல்லுவோம், முகத்துல ஒரு மாஸ்கை போட்டு சின்ன ஒரு பொய் சொல்லுவோம். அப்புறம் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு என்ன ஒரு பொய் சொல்லுவோம். அப்படி நான் சொல்லியே நான் எவ்வளவு சொதப்பி இருக்கிறேன். அது கம்யூனிகேஷன் வந்து வெரி க்ளோஸ்லி லிங்க்ட். நான் சொல்லுவேன் உண்மையா இருக்கிறது, ஆனஸ்டா இருக்கிறது. ஆனஸ்டி அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும். அப்படின்னா தான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அதான் சொல்லுவாங்க. நம்பிக்கை பில்ட் ஆகுமா? அதுக்கு பிறகுதான் ஏன் ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. பட் ஏன் ஆனஸ்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஆனஸ்டா இருக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்குது இப்பத்த காலத்துல? ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். என்ன கஷ்டம்? ஒரு உங்களை பற்றின விஷயங்களை நாங்க ஆனஸ்டா ஒரு ஆளுக்கு ஓப்பனா சொல்றதுக்கு கஷ்டப்படுவோம். ஒன்று வந்து இன்செக்யூரிட்டின்னு சொல்லலாம். ஏன் இன்செக்யூரிட்டி? இப்போ என்னை பற்றி இருக்கிற எல்லா சீக்ரெட்லையும் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட வெப்பமென்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா, அப்புறம் ஒரு சண்டை கிண்டை வரைக்கும் நீங்க மேபி அதை யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப எனக்கு நடந்திருக்கு அப்படி முந்தி. அது பயங்கரமா ஹர்ட் பண்ணும். அப்பயே நான் திருப்பி அதே மிஸ்டேக் பண்ணலாம்னு நான் யோசிக்கலாம். ஸோ அதனாலேயே ஒரு லெவல் ஒரு பவுண்டரி ஒன்று இருக்கு. நான் இன்னொரு இதை நீங்க ஒரு ஐ திங்க் ஒரு காய்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றீங்க. நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு ஆல்வேஸ் இந்த பயம் இருந்திருக்குது. பிஃபோர் ஆனஸ்ட் அண்ட் ஓப்பனாக இருந்தாங்களை பற்றி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மிஸ்யூஸ் பண்ணிவிடும். நீங்க மிஸ்யூஸ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்கு உள்ளேயே மிஸ்யூஸ் பண்ணிவிடணும்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து blackmail மாதிரி. blackmail வந்து it's really bad. அது வந்து actually a type of kind of mental abuse. Definition wise அப்படிதான் actually. So அந்த சிச்சுவேஷனை நீங்க இருந்தீங்கன்னா you need some support. Make sure you speak to someone about it. And அது வந்து உண்மையா நல்ல ஒரு ஸ்பேஸ் இல்லை.
பட் நான் சொல்றது இப்போ I don't know if girls நிறைய கேர்ள்ஸுக்கு இந்த மைண்ட் செட் இருக்கும் அவங்கள பற்றி ஓப்பன் அண்ட் ஆனஸ்டாக ஒரு போயோ இன்னொரு ஆளுக்கு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து வேறு ஆளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களோ அண்ட் விளங்குதா இப்போ ரிலேஷன்ஷிப்னா ஒரு சீக்ரெட் இட்ஸ் லைக் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு சைன் பண்ணாத ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் டூ பீப்புள் ஏன்னா அது ட்ரஸ்ட்டில் பில்ட் ஆகிற ஒரு விஷயம் ஆனால் அந்த பயத்திலேயே சிலாக்கு சொல்லாமல் இருப்பினோம் ஓகே XYZ என்னை பற்றி சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் இவங்க வந்து என்னை யூஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை வேறு யாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணால் அது என்ன எப்படி எஃபெக்ட் ஆகும் மென்டலின்ற ஒரு பயமும் இருக்கலாம். அப்போ இதை எப்படி ஸ்க்ரீன் பண்ணுறது? நான் இதை பற்றி பயந்து கொண்டு இருந்திருந்தா நான் வந்து எந்த எந்த கான்ஃபிடென்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் டேமேஜ் பண்ணி கொண்டே இருந்திருப்பேன். ஓப்பனாக இருங்கோ ஆனஸ்டாக இருங்கோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து வரணும் உங்களுக்கு. ஐ திங்க் இப்போ எனக்கு எப்போ கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்ததுன்னா நான் என்னையே விளங்கின அப்புறம் தான் அது இப்போ நடந்ததுன்னா நான் எப்போ இருந்த அப்புறம் தான் ஓகே ஓகே அதில் தான் நான் என்னை பற்றி என் மைண்ட் செட் என் மென்டல் ஸ்டேட்டை பற்றி என் பாடியை பற்றி எனக்கு உண்மையாக என்ன ஆசை என்ன விருப்பம் இல்லை எல்லாத்தையும் இந்த 60 நாள் இருந்த நான் எப்போ இருந்தோம் அதில் தான் என்னை பற்றி நம்ம படித்தேன் நான். ஓகே ஸோ நான் வந்து எந்த செல்ஃப் அவேர்னஸ் ஜேர்னி தொடங்கினது ப்ராப்ளி அரவுண்ட் 9-10 years ago. Another வந்து just மைண்டுக்குள்ள ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கான்ஸ்டன்ட்டாக நடந்து கொண்டு இருந்தது. அண்ட் நாங்கள் மீட் பண்ண டைமும் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மைண்டுக்குள்ள நடந்து கொண்டு இருந்தது. ஸோ அது எப்பவும் அந்த ஜேர்னி தொடங்கிட்டது. பட் அதனால ஐ வாஸ் ஏபிள் டு டாக் a little bit more freely to you, you know, அந்த சிச்சுவேஷனில். பட் நான் இது ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் ஜேர்னலிங் வந்து எனக்கு நான் டெடிகேட் பண்ணுற டைம் ஒரு 10-15 minutes a day எனக்குன்னு டெடிகேட் பண்ணுற டைம். நான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் நான் செய்த பிள்ளைகள் நான் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணினா தான் அந்த அவேர்னஸ் இருக்கும். நாங்கள் ஒரு மிஸ்டேக் விட்டாலும் அதோட அவேர்னஸ் இருந்தால் தான் நாங்கள் க்ரோ பண்ணலாம். முதல்ல சுற்றி இருக்கிறாங்களும் நல்லா இருப்பாங்கன்ட்டு நம்பிக்கை அந்த மைண்ட் செட் எனக்கு வந்தது. இது ஒவ்வொரு நாளும் செய்யறது ஒவ்வொரு நாளும் நான் கூட என்ன வாட்சது இல்லை ஜேர்னலிங். இது நான் அப்படி எந்த ஃபார்ம் அப்படி இருக்க வேண்டாம். ஒரு கிழமையில ஒரு நாள் நான் தனியாக எனக்கு எஃப் எடுப்பேன். 7 நாளில் ஒரு நாள் அந்த ஒரு நாள் தனியாக எனக்கு நீ அந்த நாளை எடுத்து மேபி பார்க்குக்கு போகிறதுலேருந்து இல்லை சும்மா நான் வீட்டில் இருந்து ஏதாவது செய்வேன் பாபிக்கு செய்கிறதில்ல எனிதிங் ஏதாவது செய்வேன். நான் அந்த ஹோல் டே வந்து எனக்கு ரிஃப்ளெக்ஷன் டே தான். இந்த இவ்வளோ காலம் நான் செஞ்சது என்ன இனி நான் அடுத்தது என்ன குட்டி ஸ்டெப்பு அந்த குட்டி ஸ்டெப்பு தான் பெஸ்ட் ஸ்டெப்பு. இனி என்ன செய்யணும் நான் செஞ்ச பிள்ளைகள் என்ன போன கிழமை நான் செஞ்ச பிள்ளைகள் என்ன ஓகே அடுத்த கிழமை இந்த பிள்ளைகளை எப்படி மாற்ற போகிறேன். அவ்வளோ கல்யாணம் கட்டி நான் இப்போ தான் 7வது மாதம் ப்ரொபேஷன் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 9வது மாதம் எப்படி சொன்னேன் எல்லாருக்கும் எனக்கு பேர் என்ன நான் கல்யாணம் கட்டி நான் அடுத்த நான் ஒன்றும் செய்யலை நித்திராதான் கிடந்தேன். ஸோ நான் கல்யாணம் கட்டி ஃபர்ஸ்ட் 2 months வாங்கின பேச்செல்லாம் நான் இப்போ வாங்குறது இல்லை. ஏன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் குட்டி பிள்ளைகள் தான் குட்டி பிள்ளைகள் தான். Oh my God. See, I'm becoming a better husband. You are. Yeah. I agree. Yeah, and I'd like to think that I'm becoming a better wife as well. Different form of reflective. இவா மாதிரி புத்தாம எடுத்து எழுதுறதெல்லாம் பயங்கர கஷ்டம். But அது வந்து அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செல்ஃப் அவேர்னஸ்ன்ற ஒரு பர்சனல் ஜர்னி. ஆனா அது நாங்க டெஃபினட்டா செய்தா தான் அது செய்யுங்க. அது செய்யாதப்ப செய்யுங்க. ஏன்னா நாங்க ஐயப்பன் விரதம் டைம்ல தான் நானே ரியலைஸ் பண்ணினா அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான சாமான். ஏன்னா அது செய்தா தான் எங்களோட கம்யூனிகேஷன் எங்களை சுற்றி இருக்கிற ஆட்களோட எங்களோட கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகும், ஆனஸ்ட் ஆகும். நாங்கள் யாரோட கம்யூனிகேட் பண்ணாலும் அதில் ஒரு லைன் ஆஃப் ஆனஸ்டி இருக்கணும். லைன் இல்லை ஃபுல்லாகவே ஆனஸ்டாக இருக்கணும். ஒரு ஒளிவு மறைவொன்றும் இருக்கக்கூடாது. ஸோ அது ஆனஸ்டாக இருக்கிறது ஈஸி. ஏன்னா ஒரு மாஸ்கை போட்டு ஒரு பொய் சொல்லி 30 பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு பதிலாக ஆனஸ்டாக ஒரு 6 பேரோட இருக்கிறது பயங்கர ஈஸி. அது உண்மை. நினைக்கிறேன் நாங்கள் எங்களோட செல்ஃப் அவேர்னஸ் நாங்கள் செய்யாட்டி நான் இப்போ அது யோசிச்ச ஒரு விஷயம். நாங்கள் எங்களோட செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செய்யாட்டி எங்களுக்குள்ள நாங்கள் வந்து எங்களையே ஜட்ஜ் பண்ண தொடங்குவோம். அண்ட் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து எங்களோட பிக்கஸ்ட் ஃபியர் ஹியூமன் ரேஸாக நாங்கள் எங்களையே ஜட்ஜ் பண்ணுற ஒரு விஷயம். நாங்கள் நினைக்கிறதோ மட்டாக்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு. பட் ஆக்சுவலி சப்கான்ஷியஸாக நாங்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறவங்க தான் எங்களோட பிக்கஸ்ட் ஃபியர். அதுதான் எங்களை நிறைய விஷயங்கள்ல எங்களை சப்ரெஸ் பண்ணும். ஸோ நாங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செல்ஃப் அவேர்னஸ் செய்தால் எங்களோட கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகும். ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன்ல எங்களோட ஆனஸ்டி
கம்யூனிகேஷன்ல பெட்டர் ஆகும். அவங்களோட மட்டும் honest இருக்க மாட்டோம், நாங்க அவங்களோடய honest இருப்போம். அதுலயே அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து அந்த சேஃப் சிச்சுவேஷன்ஸ், அன்சேஃப் சிச்சுவேஷன்ஸ் நாங்க ஈஸியா அண்ட் ஏர்லியா பிக்கப் பண்ண தொடங்கினா எது உங்களுக்கு சேஃப், எது உங்களுக்கு அன்சேஃபான சிச்சுவேஷன் இருந்து நாங்க ஈஸியா ரிமூவ் ஆயிடுவோம். அது வந்து ஒரு 2 விதத்துலயும் நல்ல பொருந்தும். பிகாஸ் ஆல்சோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் அவேர்னஸ் ஆல்சோ எங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணமுண்டா எப்படி நாங்க ஈச் அதரோட ஒரு சண்டை பிடிக்கணும் வேண்டா ரிலேஷன்ஷிப்ஸ். அது வந்து 3rd பாயிண்ட் நான் யோசிச்ச விஷயம். How we argue with our partner வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். How என்ன வாயால தான் வேற என்னதால. You'd be surprised. And I don't want to go அந்த ins and outs க்கு நான் போக விரும்பல. Every relationshipல arguments வந்து வேற extremitiesல போகுது. And it's not nice, it's not safe. அதுல நிறைய helplines, நிறைய support services இருக்குது. But உங்களோட பார்ட்னரோட நாங்க ஆர்கியூ பண்ற விதம் வந்து does determine the quality of our relationship. நான் உண்மையா நம்புற ஒரு விஷயம். ஃபியூச்சர்ல கரண்ட் எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் உங்களோட ஆர்கியூ பண்றதா இருந்தா இப்போ நான் உங்களை எமோஷனலி ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும். ஆனா இஃப் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எமோஷனலா மென்டலா உங்களை டிமீன் பண்ணா, அதாவது உங்களை நக்கல் அடிச்சா ஓ அது இன் சம் கேசஸ் பிசிக்கலா போனா இட்ஸ் ரியலி பேட். இட்ஸ் ரியலி பேட். உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற ஆட்களுக்கும் இட்ஸ் ரியலி பேட். ஸோ ஆர்கியூ பண்ணிக்க ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்தா அது எப்படி ஈச் அதரோட இதனால தான் கம்யூனிகேஷன் ஆனஸ்டி இருந்துட்டா அந்த ஆர்கியூமெண்ட்ஸும் ஹெல்த்தி அண்ட் சேஃபா இருக்கும். ஏன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அன்அவாய்டபிள். எல்லா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸோடய உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். அதை எப்படி ஆர்கியூ பண்ணணும், தட்ஸ் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். நாங்கள் கான்ஸ்டன்டா பில் பண்ற ஒரு விஷயம். Yeah, like I never blame. There's 2 people involved. நானும் மிஸ்டேக்ஸ் விட்டேன், அங்கேயும் அதை ரெசிப்ரோகேட் பண்ண மிஸ்டேக்கள் விட தான் நாங்களே கூட படிப்போம். எங்களை பற்றியே நாங்கள் செஞ்சது, நாங்கள் விட்ட மிஸ்டேக் இந்த சிச்சுவேஷனை பற்றி கணக்கு படிப்போம். நெக்ஸ்ட் டைம் அந்த சிச்சுவேஷனுக்கு வரவே விட மாட்டோம். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆர்கியூ பண்றது அண்ட் ஆல்சோ லைக் ஜஸ்ட் ஆர்கியூ பண்ணிக்க ஹெல்த்தியா ஆர்கியூ பண்ணுங்க. ஆர்கியூ பண்றது பிள்ளை இல்லை. ஏன்னா 2 வித்தியாசமான அப்ரிங்கிங்ல இருந்து வர 2 ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு என்வாயன்மெண்ட்ல வரைக்கும் அவரோட அம்மா அப்பா பேக்ரவுண்ட் வித்தியாசமா இருக்கும், அவை பிறந்த இடங்கள் வேறு இடங்களா இருக்கும், அவை வளர்த்த விதங்கள் வித்தியாசமா இருக்கும். அப்படி பாஸ் பண்ணி தான் நாங்கள் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறோம். அண்ட் ஸோ ஆர்கியூ பண்றது ஒரு பிரச்சனை இல்லை, அது எப்படி ஆர்கியூ பண்றோம்ன்றது தான் பிரச்சனை. ஏன்னா அதுதான் அந்த சேஃப்டி. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வரைக்கும் நாங்கள் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். 100%. நாங்க ஆர்கியூ பண்றதுக்கும் சேஃபா ஆர்கியூ பண்றதுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். இது வந்து ஒரு ஈகோ கிளாஷா இருக்கக்கூடாது. அந்த ஈகோ கிளாஷாலேயே தேவையில்லாம ஒரு சொல்லு சொன்னா காணும், அப்புறம் அது திருப்பி பத்த தொடங்கி, அப்புறம் அதுலேருந்து திருப்பி இன்னொரு சண்டை தொடங்கி, அது அப்புறம் ஒரு விஷயம் சர்க்கிளாவே வந்துடும். ஈகோ கிளாஷஸ் தேவையில்லை. லைக் இட்ஸ் நாட் ஒன் ஓவர், இட்ஸ் நாட் ஒன் வேர்ஸ். ஒரு பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு அங்கே ஈகோவே வழியாக எடுத்துட்டோம்டா, கடவுள் நாங்களே கடந்து வந்துட்டோம்டா, எல்லாருமே சேம் தான், மேல கீழே ஒருத்தர் மில்லியன் ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டோம்னா அந்த மாதிரி லைஃப் ஹாப்பி மேன் லிவிங். அண்ட் ஐ திங்க் இட் இந்த ஹோல் ப்ராசஸ்ல நான் 3 விஷயம் நாங்கள் ஆல்ரெடி இப்போ பேசிக்காக டச் பண்ணிட்டேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன்ஸ் நான் நினைக்கிறேன். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது கெட்டது விடுங்க, எல்லாருக்கும் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தேவை. அதுக்கு ஒழுங்கான கம்யூனிகேஷன் தேவை, அதுக்கு ஆனஸ்டி, ட்ரஸ்ட் தேவை. அண்ட் ஆர்கியூ பண்ணிக்க அது சேஃபாக ஹெல்த்தியாக ஆர்கியூ பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட், அந்த ஸ்கில் செட் தேவை என்று சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட் 2 கைண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் நான் மைண்டுக்குள்ள யோசிச்சது வந்து, ஃபர்ஸ்ட் வந்து இது மிஷேல் ஒபாமா ஒரு இன்டர்வியூல சொன்னது, இட் வென்ட் வைரல். அப்போ நான் அதை இப்போ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து, மிஷேல் ஒபாமா யாருன்னா அமெரிக்கன் பழைய பிரசிடென்ட் பராக் ஒபாமான்ற வைஃப். அது யாருக்கு மிஷேல் ஒபாமா தெரியாம இருக்கும்? கம் ஆன் guys. 50-50, it's never just 50-50. some days வந்து ஒரு ஆள் வந்து 80% இருப்பாங்க, மட்டால் 20% இருப்பாங்க. பிகாஸ் மட்டால் இப்போ வைஸ் வர்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் பேலன்ஸ் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் ஒரு பார்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ல அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்தா அதை சொல்லாமலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த அவேர்னஸ் வாரது வந்து அகேன்
இந்த 3 விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒழுங்கா கம்யூனிகேட் அது பண்ணி மூணு இருந்தாதான் மிச்சம் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். ஆனா அந்த 3 இருந்தாதான் இந்த 5வது பாயிண்ட்டுக்கும் வருது என்னது செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் என்ன குளிக்கிறா குளிக்கிறது எஸ் ஆப்வியஸ்லி குளிக்கிறது பேசிக் கேர். செல்ஃப் கேர் வந்து அதை தாண்டின விஷயம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க செய்யறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். ஓ ரைட் 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 யா அதுலேயும் ஒரு லிமிட் ஆப்வியஸ்லி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது பட் உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், அதை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஏன்னா அதுக்காண்டி ஏனோ தானோண்டு செய்கிறதும் அது ஒரு 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 டிசிப்ளினோட செய்கிற அந்த ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இருந்தால் தான் நீங்கள் ஐ ஃபீல் நாங்கள் ஹியூமன் பீயிங்ஸாக பெட்டர் ஆகும், ஹாப்பியாக இருப்போம். Definitely. I think the base was more than enough. Yeah, it was a nice conversation. I don't know if you wanted to add anything. தப்பொழுது நம்ம மைண்டில் வரையில ஆனால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. இதாங்க பாயிண்ட் ஆஃப் இதை இன்னொரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக மாற்றலாம். இந்த டாப்பிக்கை ரைட்டாக நம்ம மைண்ட் ஒன்ற மாதிரி இல்லை வந்தால் ஏதாவது சொல்லுவேன். But yeah, just to recap பண்றதுக்கு I think the main thing would be relationship problems. The foundations வந்து 3 simple things actually are very difficult to master. Communication, good clear line of communication, honest-ஆ இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, and safer argue பண்ற அந்த ஸ்கில் செட், safe argue பண்ற ஸ்கில் செட், நல்ல கம்யூனிகேஷன் இருந்தாலும் அந்த safe argument அந்த ஸ்பேஸ் வந்து இது நீங்க எல்லாரும் மாஸ்டர் பண்ணலாம். நாங்களே மெல்ல மெல்லமா பழகுறோம். ஸ்மால் ஸ்டெப்ஸ் சின்ன ஸ்டெப்ஸ். நாங்க வந்து இப்போ we've been together in 8 வருஷமா we've been together, but we're still learning this. You know, இதெல்லாம் மாஸ்டர் பண்ண அப்புறம் தான் ஒரு perfect relationship. There's never a perfect relationship. It's constantly a work in progress. I'm sorry நான் இங்கிலீஷ்ல ஸ்விட்ச் ஆறேன், பட் இது இந்த thought process இங்கிலீஷ்ல வாரபடியே நான் சொல்றேன். அப்ப தமிழ்ல பழகுங்க. அது இப்போ நாங்க எவ்வளவு வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் இந்த ஸ்கில்ஸ் வந்து நாங்க கான்ஸ்டன்டா டெவலப் பண்ற ஒரு ஸ்கில்ஸ். அது வளர்ந்து கொண்டே இருக்கும், லேர்ன் பண்ணி கொண்டே இருப்போம். ஏன்னா நான் ஒரு இண்டிவிஜுவலா மாறி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலா மாறி கொண்டு இருக்கிறீங்க, எங்களோட சரௌண்டிங்ஸ் கான்ஸ்டன்டா மாறி கொண்டு இருக்குது. எங்களோட எக்ஸ்டர்னல் இப்போ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா வலி பிரச்சனைகள், எங்களோட ஒர்க் என்வாயரன்மெண்ட்ஸ் வேறையா இருக்கும். ஸோ எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட்லி நாங்கள் மோல்டு பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் நெவர் லைக் பர்ஃபெக்ட். ஆனால் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா தான் என்ன ப்ராப்ளம்ஸ் எதாலும் வந்தாலும் அது சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் இந்த மெயின் திங். சேஃப் ஸ்பேஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்கும். Yeah, I think that's perfect. Overall picture conclusion. உங்களுக்கு ஏதாவது thoughts ஏதாவது இருந்தா சொல்லுங்க. If you disagree, agree, have any other thoughts, உங்களோட point of view சொல்லுங்க. அதான் நாங்களும் படிக்கலாம். Yeah, படிக்கணும். நாங்க என்ன படிச்சுக்கொண்டு தான் இருக்கிறோம். படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு very interesting வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதையும் நாங்கள் ரீட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த வீடியோவில் யாராவது நாங்கள் அஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் ப்ளீஸ் லைக் நான் ஒருத்தர் பேருன்னு சொல்லி இல்லை அப்படி சொல்ல வரையில. சரி, வெரி சாரி. No, but I think some people it's a very relationship பண்றது I think எங்களுக்கு வந்து நாங்கள் நாங்கள் கேஷுவலாக டாக் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய ஆட்கள் they're facing a lot behind closed doors. அண்ட் அதை வந்து நாங்கள் சென்சிட்டிவாக இருக்கணும் அந்த விஷயங்கள்ல. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். ஸோ யாரையும் ஒஃபெண்ட் பண்ணியிருந்தா offend பண்ணியிருக்க மாட்டோம். I don't think we offended, but we just hope that you're more aware and hopefully we hope you enjoy this video. எங்களுக்கு சொல்லுங்க ஏதாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, வேறு ஆசைப்படுறதுனாலும் சொல்லுங்க, நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, எப்படியும் அடுத்த வீடியோ உங்களை நாங்கள் சந்திப்போம். I love you. Remember to like, comment, subscribe to our couple YouTube channel. நிறைய ஆட்கள் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க and subscribe பண்றீங்களா? அது திருப்பி இந்த கடைசி 2 கிழமையில ஃபீமேல்ஸ் தான் subscribe பண்ண போறீங்க. Come on girls. அனலிட்டிக்ஸ்ல அது காட்டும். ஸோ கூடுன பாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச், கலக்குறீங்க நிறைய. ஆனா கேர்ள்ஸ் நீங்க சும்மா ஏதோ come on girls, come on subscribe. அதுக்கு ஒரு வேர்ட் ஒன்று இருக்குது. ஐயோ என்னது gossip மாதிரி ஒரு வேர்ட் ஒன்று இருக்குது.
விடுப்பு பார்க்கறதுக்கு மட்டும் பார்த்துட்டு போறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா அடுத்த வீடியோ நீங்க பார்த்து விடுப்பு பார்க்கலாம். எப்படி அடுத்த வீடியோ சந்திப்போம். ஐ லவ் யூ.